அதே மாதிரி காம்படிஷனில் காவ்யா, நந்தினி, மீரா சேர்ந்தாங்க. வரைஞ்சு ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் சில மாதம் கழித்து ஆசிரியர் கிளாஸ் ரூமுக்கு வந்து, ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸில் எல்லாரும் ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆசிரியர் எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வர மண்டே எல்லோரும் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துட்டு வாங்க என்று ஆசிரியர் கூறுகிறார். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட், மேம், நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் என்று கேட்டாள். அப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க, அது சர்ப்ரைஸ் என்றார்கள். ஆசிரியரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சுற்றுலா செல்லும் நாளும் வந்தது. காவ்யா, மீரா, நந்தினி மற்றும் அவர்களது வகுப்பு நண்பர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கிளம்பினார்கள். பேருந்தில் பாடல்கள் பாடி, ஜாலியாக விளையாடி, ஆசிரியர்களுடன் சிரித்து கொண்டு பயணம் செய்து, அங்கே சென்று அழகான இடங்கள் சுற்றி பார்த்து நிறைய புகைப்படங்கள் எடுத்தார்கள். மதிய உணவு எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டார்கள். காவ்யா, மீரா, நந்தினி மூவரும் சேர்ந்து புதிய நினைவுகளை உருவாக்கி அந்த சுற்றுலாவை மறக்க முடியாத சந்தோஷ நாளாக மாற்றினார்கள். அடுத்த நொடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பார்ட் 6க்கு வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளேஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.